வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தாய்லாந்துக்கு கம்போடிய ராணுவம் ஊடுருவி ஆக்கிரமிப்பு செய்து பூ மக்குயா பகுதியில் தாக்குதல் நடத்திய தாய்லாந்து ராணுவம் அந்த பகுதியை மீண்டும் கைப்பற்றி அங்கிருந்து கம்போடிய படைகளை துரத்தியது. இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தாய்லாந்து படைகள் அங்கு திடீர் தாக்குதல் நடத்தி உயரமான பூ மக்குயா பகுதியை மீட்டெடுத்துள்ளன. மீட்கப்பட்ட பகுதியில் காலை 7:20 மணிக்கு அங்கு தாய்லாந்து கொடி ஏற்றப்பட்டது. இது அந்த பகுதியில் தாய்லாந்து ராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டை குறிக்கிறது. இது ஒரு மலைப்பகுதி. காலைக்குள் மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட 90% கம்போடிய ராணுவ ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது என்று தாய்லாந்து ராணுவம் கூறியது. மீதமுள்ள எதிர நிலைகள் இன்று இரவுக்குள் அழிக்க திட்டமிடப்பட்டுள்ளன. தாய்லாந்து துருப்புகள் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி கம்போடிய ராணுவ நிறுவல்களை இடித்தன. மீட்கப்பட்ட இடத்தை பலப்படுத்த அங்கு கனரக ஆயுதங்களுடன் கூடிய ஒரு புதிய காலாட்படை படைப்பிரிவு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இன்று அதிகாலையில் நடந்த திடீர் தாக்குதலின் விளைவாக 10 கம்போடிய துருப்புகள் கொல்லப்பட்டனர் மற்றும் குறிப்பிடத்தக்க எதிரி உபகரணங்களை தாய்லாந்து ராணுவம் கைப்பற்றினார்கள். கம்போடிய படைகள் மீண்டும் ஒன்றிணைந்து அந்த இடத்தை மீண்டும் கைப்பற்றும் முயற்சியில் பீரங்கி தாக்குதலை தொடங்கியதாக கூறப்படுகிறது. தொலைவில் இருந்து ஆட்லரி செல் வீச்சு மற்றும் அதிகரித்த துருப்புகள் ஈடுபடுத்தப்படுதல் உட்பட கம்போடிய எதிர் தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தாய் ராணுவம் எச்சரித்தது. பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பின்பற்றவும் என்று வலியுறுத்தப்பட்டது. தனித்தனியாக தாய்லாந்தின் 1வது ராணுவ பிராந்தியத்தின் கிழக்கு படைப்பிரிவு சாகேயோ மாகாணத்தின் உள்ள 4 பகுதிகளிலிருந்து கம்போடிய துருப்புக்களை வெற்றிகரமாக வெளியேற்றியது. தாய்லாந்து இறையாண்மை பிரதேசத்திற்குள் அல்லது 2000ஆம் ஆண்டு செய்யப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் உரிமை கோரப்பட்ட பகுதிகளுக்குள் தாப்ராயா மாவட்டத்தில் 2 பகுதிகளும் கோக்சுங் மாவட்டத்தில் 2 பகுதிகளும் இதில் அடங்கும். தாய்லாந்து படைகள் எல்லையை பாதுகாக்க தொடங்கியுள்ளன. அங்கீகரிக்கப்படாத கம்போடிய ராணுவ கட்டமைப்புகளை அகற்றின. இறையாண்மையை நிலைநிறுத்தவும் உள்ளூர் நகரங்களை பாதுகாக்கவும் தற்காப்பு நிலைகளை நிறுவின. தாய்லாந்து தனது ராணுவ நடவடிக்கையை அசல் மோதல் மண்டலத்திற்கு வெளியேயும் இப்போது விரிவுபடுத்தியுள்ளது. தாய்லாந்து படைகள் கம்போடியாவின் பல பகுதிகளில் தாக்குதல்களை தொடங்கியுள்ளது என்று கம்போடியாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் மாலி சோசீட்டின் அறிக்கை தெரிவிக்கிறது. ஜூலை 24ஆம் தேதி முதல் தாய்லாந்து ராணுவம் கம்போடிய ராணுவ நிலைகளை மட்டுமல்ல, பள்ளிகள், எரிபொருள் நிலையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உட்பட பொதுமக்கள் உள்கட்டமைப்பையும் குறிவைத்துள்ளதாக லெப்டினன்ட் ஜெனரல் மாலி சோசீட் கூறினார். இந்த தாக்குதல்களில் கனரக ஆயுதங்கள், ராணுவ வாகனங்கள், F-16 போர் விமானங்கள் மற்றும் கொத்துக்குண்டுகளின் பயன்பாடு ஆகியவை இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கூடுதலாக கம்போடியாவின் கோகாங் மற்றும் பர்சாட் மாகாணங்களை எல்லையாக கொண்டு தாய்லாந்தின் டிராட் மற்றும் சாந்தபுரி மாகாணங்களின் பகுதிகளில் தாய்லாந்து ராணுவ எச்சரிக்கை நிலையை அறிவித்துள்ளது. கம்போடியாவின் பாண்டே மீஞ்சே மாகாணத்தின் எல்லையில் தாய் ராணுவம் கூடுதல் துருப்புகளையும் ஆயுதங்களையும் நிலைநிறுத்தியுள்ளது. கம்போடியா இந்த தீவிரத்தை கண்டித்து தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு பிராந்தியத்தை கணிசமாக சீர்குலைக்கும் என்று எச்சரித்துள்ளது. 4000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதிக ஆபத்து மண்டலங்களில் இருந்து 19 தற்காலிக தங்குமிடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். பொதுமக்கள் உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை. இடம்பெயர்ந்த குடியிருப்பாளர்களை உணவு அளிப்பதற்காக 19வது ராணுவ படைப்பிரிவு சாகேயோ நகராட்சியில் ஒரு ரோயல் மொபைல் சமையலறையை அமைத்துள்ளது. தாய்லாந்தின் ராணுவம் அண்டை நாடான கம்போடியாவை விட துருப்புக்களின் எண்ணிக்கை மற்றும் ஆயுதங்களின் கையிருப்பு விஷயங்களில் முன்னணியில் உள்ளது. தாய்லாந்தின் ராணுவத்தின் அனைத்து படைப்பிரிவுகளிலும் பரவியுள்ள 3,61,000 செயலில் உள்ள துருப்புக்களின் எண்ணிக்கை கம்போடியாவை விட 3 மடங்கு அதிகம். மேலும் அந்த துருப்புகள் தங்கள் கம்போடிய எதிரிகள் கனவு மட்டுமே காணக்கூடிய ஆயுதங்களை தங்கள் வசம் வைத்திருக்கிறார்கள். தாய்லாந்து ஒரு பெரிய நன்கு நிதியளிக்கப்பட்ட ராணுவத்தை வைத்திருக்கிறது மற்றும் அதன் விமானப்படை தென்கிழக்கு ஆசியாவில் சிறந்த ஆயுதமேந்திய மற்றும் பயிற்சி பெற்ற ஒன்று என்று சர்வதேச தந்திரோபாய ஆய்வுகள் நிறுவனம் IISS குறிப்பிடுகிறது. லோவி நிறுவனம் 27 பிராந்திய நாடுகளின் ராணுவ திறன்களில் 2024ஆம் ஆண்டு தரவரிசையில் தாய்லாந்தை 14வது இடத்திலும் கம்போடியாவை 23வது இடத்திலும் வைத்திருக்கிறது. தாய்லாந்தில் கம்போடியாவை விட 4 மடங்கு அதிகமான மக்கள் தொகையும் 10 மடங்கு அதிகமான மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் வைத்திருக்கிறது. இத்தகைய ஏற்றத்தாழ்வு தாய்லாந்திற்கு அனுகூலத்தை கொடுக்கின்றது. கம்போடியா, லாவோஸ் மற்றும் வியட்நாமை போலல்லாமல் 20ஆம் நூற்றாண்டில் 2ஆம் பாதையில் இந்த பகுதியை மூழ்கடித்த போர்களின் அழிவுகளில் இருந்தும் அதற்கு முன்பு நடந்த ஐரோப்பிய காலனித்துவத்திலிருந்தும் தாய்லாந்து தப்பித்தது. ஒட்டுமொத்தமாக லோவி ஆசிய சக்தி குறியீட்டில் ராணுவ, பொருளாதாரம், ராஜதந்திரம் மற்றும் கலாச்சார சக்தி உட்பட காரணிகளை கருத்தில் கொண்டு தாய்லாந்து 10வது இடத்தில் உள்ளது. இது ஒரு நடுத்தர சக்தியாக கருதப்படுகிறது. இந்தோனேஷியாவுக்கு சற்று பின்னால், ஆனால் மலேசியா மற்றும் வியட்நாம் உட்பட நாடுகளை விட தாய்லாந்து முன்னிலையில் உள்ளது. ஆசியாவில் வங்கதேசம், இலங்கை மற்றும் லாவோஸ் போன்ற நாடுகளுடன் ஒப்பிடக்கூடிய ஒரு சிறிய சக்தியாக கம்போடியாவில் லோவி தரவரிசைப்படுத்துகிறது. ட்ரம்ப் சனிக்கிழமை ஒரு சமூக வலைதள பதிவில் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் பும்தம் பெச்சாயச்சாயுடன் பேசியதாக குறிப்பிட்டார். நான் இப்போது தாய்லாந்தின் தற்காலிக பிரதமருடன் பேசினேன். அது மிகவும் நல்ல உரையாடல் என்று அவர் எழுதினார்.
கம்போடியாவை போலவே தாய்லாந்தும் உடனடி போர் நிறுத்தத்தையும் அமைதியையும் விரும்புகிறது. அந்த செய்தியை நான் இப்போது கம்போடியா பிரதமருக்கு தெரிவிக்கப் போகிறேன். இரு தரப்பினரும் பேசிய பின்னர் போர் நிறுத்தம் ஏற்படும் போல் தெரிகின்றது. விரைவில் பார்ப்போம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். ட்ரம்ப் முயற்சிக்கு எந்த ஒரு சமாதான முயற்சியும் இதுவரை வெற்றி பெறவில்லை. ஒப்பீட்டு ரீதியில் தாய்லாந்து வலுவான அமெரிக்க உறவுகளை வைத்திருக்கிறது. தாய்லாந்தின் ராணுவம் நீண்ட காலமாக உள்நாட்டு அரசியலில் ஒரு முக்கிய பங்கை வைத்திருக்கிறது. பல ஆண்டுகளாக ராணுவம் முடியாட்சி மற்றும் செல்வாக்குமிக்க உயரடுக்குகளை கொண்ட ஒரு கன்சர்வேட்டிவ் அமைப்பால் தாய்லாந்து ஆளப்பட்டு வருகிறது. 1932ஆம் ஆண்டு முதல் 20 ஆட்சி கவிழ்ப்புகளின் தாய்லாந்தின் ராணுவ ஜெனரல்கள் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளனர். பெரும்பாலும் ஜனநாயக அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளனர். மேலும் ராணுவம் தன்னை முடியாட்சியின் இறுதி பாதுகாவலராக சித்தரிக்கிறது என்று CIA வெளியிட்ட தாய்லாந்து பற்றிய குறிப்பு கூறுகிறது. தாய்லாந்து ஒரு அமெரிக்க நட்பு நாடு. 1954ஆம் ஆண்டு மணிலா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் தென்கிழக்காசியா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதிலிருந்து தொடங்குகின்றது என்று அமெரிக்க ராஜாங்கத்துறை தெரிவித்துள்ளது. வியட்நாம் போரின் போது தாய்லாந்து அமெரிக்க விமானப்படையின் B-52 குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட போர் விமானங்களை தமது நாட்டிலிருந்து செயற்பட அனுமதித்தது. மேலும் பல்லாயிரக்கணக்கான தாய் துருப்புகள் கம்யூனிஸ்ட் வடக்குக்கு வியட்நாமுக்கு எதிராக அமெரிக்க ஆதரவு பெற்ற தெற்கு வியட்நாமின் பக்கத்தில் போரிட்டன. வாஷிங்டனுக்கும் பேங்காக்கும் இடையிலான வலுவான உறவுகள் நீடித்தன. தாய்லாந்தை அமெரிக்கா ஒரு முக்கிய நேட்டோ அல்லாத நட்பு நாடாக வகைப்படுத்தியுள்ளது. இது தாய்லாந்தின் ஆயுத திட்டங்களுக்கு பல தசாப்தங்களாக அமெரிக்க ஆதரவு பெற உதவும் சிறப்பு நன்மைகளை வழங்குகின்றது. தாய்லாந்து மற்றும் அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளை ஆண்டுதோறும் கோப்ரா கோல்ட் ராணுவ பயிற்சியை இணைந்து நடத்துகின்றன. இது 1982ஆம் ஆண்டு அமெரிக்காவுடன் கூட்டு ராணுவ பயிற்சிகளாக தொடங்கியது. இது உலகின் மிக நீண்ட சர்வதேச ராணுவ பயிற்சி என்று அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. கோப்ரா கோல்ட் பயிற்சியை தவிர தாய் மற்றும் அமெரிக்க படைகள் இணைந்து 60க்கும் மேற்பட்ட பயிற்சிகளை நடத்துகின்றன. மேலும் 900க்கும் மேற்பட்ட அமெரிக்க விமானங்களும் 40 கடற்படை கப்பல்களும் ஆண்டுதோறும் தாய்லாந்திற்கு வருகை தருகின்றன என்று அமெரிக்க ராஜாங்கத்துறை கூறுகின்றது. வாஷிங்டனுடனான இவ்வளவு நீண்ட வரலாறு இருந்த போதிலும் சமீப காலங்களில் தாய் ராணுவம் ராணுவ கொள்கையில் மிகவும் நடுநிலையான அணுகுமுறைகளை பராமரிக்க முயற்சிக்கின்றது. கடந்த தசாப்தத்தில் சீனாவுடன் உறவுகளை அதிகரித்து வருகின்றது. எந்த ஒரு நாட்டையும் தாய்லாந்தின் ஆயுத சப்ளையாக நம்பியிருக்க விரும்பாமல் இஸ்ரேல், இத்தாலி, ரஷ்யா, தென்கொரியா மற்றும் ஸ்வீடன் உட்பட நாடுகளின் உதவியோடு ஒரு வலுவான உள்நாட்டு ஆயுத தொழிலையும் உருவாக்கியுள்ளது. மறுபக்கத்தில் கம்போடியா வெளிப்படையாக சீன ஆதரவு நாடு. கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தின் படைகள் 2 கம்யூனிஸ்ட் அல்லாத எதிர்ப்பு படைகளுடன் இணைக்கப்பட்ட பின்னர் 1993ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட தாய்லாந்து ராணுவத்துடன் ஒப்பிடும்போது கம்போடியாவின் ராணுவம் இளமையானது. கம்போடியாவின் மிக முக்கியமான சர்வதேச பாதுகாப்பு இணைப்புகள் சீனா மற்றும் வியட்நாமுடன் உள்ளன. கம்போடியா ராணுவ உபகரணங்களுக்காக ரஷ்யாவை பாரம்பரியமாக நம்பியிருந்தாலும் சமீப காலமாக சீனா ஒரு முக்கிய ராணுவ உபகரண சப்ளையராக உருவெடுத்துள்ளது. பெய்ஜிங் கம்போடியாவில் ஒரு கடற்படை தளத்தை உருவாக்கியுள்ளது. தாய்லாந்து வளைகுடாவில் உள்ள கம்போடியாவின் ட்ரீம் கடற்படை தளத்தில் வைத்து சீன விமானம் தாங்கி கப்பல்களை இயக்க முடியும் என்று சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். கம்போடியாவும் சீனாவும் தங்கள் வருடாந்திர கோல்டன் டிராகன் கூட்டு ராணுவ பயிற்சியின் 7வது பதிப்பை கடந்த மே மாதம் நிறைவு செய்தன. இது இதுவரை இல்லாத மிக பெரியது என்று கூறப்பட்டது மற்றும் நேரடி துப்பாக்கி சூட்டு பயிற்சிகளை கொண்டிருந்தது. இந்த ஆண்டு ஒரு புதிய நிலையை எட்டும் புதிய வளர்ச்சியினை அடையும் என்று எதிர்பார்க்கப்படும் ஒரு உறவு இது என்று சீன மக்கள் விடுதலை ராணுவத்தின் ஆங்கில மொழி வலைதளத்தில் பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவும் கம்போடியாவும் இரும்புக்கரம் கொண்ட நண்பர்கள். அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கின்றார்கள். பிப்ரவரி மாதம் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இரு நாட்டு ராணுவத்தினரும் உடைக்க முடியாத உறவுகளையும் உறுதியான சகோதரத்துவத்தையும் அனுபவித்து வருகின்றனர் என்று சீன பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் சீனியர் கர்னல் மூக்கியான் கூறினார். கம்போடியாவின் ராணுவத்திற்கு வெளிநாட்டு ஆதரவு தேவை. கம்போடியா தற்போது தனது ஆயுத படைகளுக்கு நவீன உபகரணங்களை வடிவமைத்து உற்பத்தி செய்யும் திறன் இல்லாத நிலையில் உள்ளது. இரு தரப்பிலும் ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சாதனங்களின் நிலைப்பாடு என்ன? அமெரிக்காவில் பல ஆண்டுகால ஆதரவால் வலுவூட்டப்பட்ட ராயல் தாய் விமானப்படை குறைந்தது 11 நவீன ஸ்வீடிஷ் கிரீப்பன் போர் விமானங்கள் மற்றும் பழைய அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட F-16 மற்றும் F-5 ஜெட் விமானங்களுடன் 4 ஆயுதம் ஏந்தியுள்ளது. கம்போடியாவில் போர்த்திறன் கொண்ட விமானப்படை எதுவும் இல்லை. அதனால் தான் தாய்லாந்து விமான தாக்குதலை நடத்த கம்போடியா தரை தாக்குதல்களை மட்டும் நடத்துகிறது. தரையில் தாய்லாந்தின் 60 நவீன சீனாவில் தயாரிக்கப்பட்ட VT-4 டேங்கர் மற்றும் நூற்றுக்கணக்கான பழைய அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட டேங்கர் உட்பட நூற்றுக்கணக்கான போர் டேங்கர் உள்ளன. கம்போடியாவில் சுமார் 200 பழைய சீன மற்றும் சோவியத் டேங்கர் உள்ளன என்று ராணுவ இருப்பு காட்டுகின்றது. தாய்லாந்து ராணுவம் 600க்கும் மேற்பட்ட பீரங்கிகளை வைத்திருக்கிறது. இதில் குறைந்தது 56 சக்தி வாய்ந்த 155 மில்லிமீட்டர் ஆயுதங்கள் மற்றும் 550க்கும் மேற்பட்ட 105 மில்லிமீட்டர் இழுவை துப்பாக்கிகள் அடங்கும்.
புள்ளி விவரங்களின்படி கம்போடியாவிடம் சுமார் 10 மில்லிமீட்டர் துப்பாக்கிகள் மட்டுமே உள்ளன. மேலும் சுமார் 400 சிறிய இழுவை துப்பாக்கிகளை கொண்ட பீரங்கிகள் உள்ளன. போர் விமானங்கள் தவிர்த்து வான்பலத்தில் தாய்லாந்து ராணுவத்திடம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட கோப்ரா தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மற்றும் 18 அமெரிக்க பிளாக் ஹாக் போக்குவரத்து ஹெலிகாப்டர்கள் உள்ளன. கம்போடியாவில் சில டசின் பழைய சோவியத் மற்றும் சீன போக்குவரத்து ஹெலிகாப்டர்கள் மட்டுமே உள்ளன. அடுத்து என்ன நடக்க போகிறது? அமெரிக்க பசிபிக் கட்டளை தளத்தின் கூட்டு உளவுத்துறை மையத்தின் முன்னாள் செயல்பாட்டு இயக்குநரான ஹவாயை சேர்ந்த ராணுவ ஆய்வாளர் கார்ல்ஸ் கட்சர் கூறிய போது, தாய்லாந்திற்கு எண் மற்றும் தரமான ராணுவ நன்மை இருந்தாலும் கம்போடியாவுக்கு குறைந்தபட்சம் ஒரு விஷயம் சாதகமாக உள்ளது என்றார். அந்த சாதகமாக உள்ள விஷயம் சர்ச்சைக்குரிய எல்லையில் உள்ள உண்மையான நிலம் என்று கூறினார். கம்போடியா பிரதேசத்திலிருந்து சர்ச்சைக்குரிய பகுதிக்கு அணுகலை நிலப்பரப்பு ஆதரிக்கிறது என்று சட்சர் கூறினார். கம்போடிய படைகள் சர்ச்சைக்குரிய பகுதியில் கண்ணிவெடிகளை வைத்திருப்பதாக கூறப்படுவதால் தாய்லாந்து நீண்ட தூர ஆயுதங்களை நம்பியிருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ராயல் தாய் விமானப்படை உயர்ந்தது. அவர்களின் சிறப்பு படைகள் உயர்ந்தவை. மோதலில் தாய்லாந்து விமானப்படை மற்றும் நீண்ட தூர துப்பாக்கிச்சூடு சக்தியை வலியுறுத்த விரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கலாம்.